ஓம் சாந்தி 20-5-2024 காலை முரளி. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவிடம் பக்தியின் பலனை அடைவதற்காக வந்துள்ளீர்கள். யார் அதிகமாக பக்தி செய்திருக்கார்களோ அவர்களே ஞானத்தில் முன்னேறி செல்வார்கள். கேள்வி: கலியுக ராஜ்யத்தில் எந்த 2 விஷயங்கள் அவசியமாக இருக்கிறது? அது சத்தியுகத்தின் ராஜ்யத்தில் இருக்காது. பதில்: கலியுக ராஜ்யத்தில் மந்திரி மற்றும் குருவின் அவசியம் இருக்கிறது. சத்தியுகத்தில் இவை 2ம் இருக்காது. அங்கே யாருடைய ஆலோசனையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சத்தியுக ராஜ்யமானது சங்கமத்தில் பாபாவினுடைய ஸ்ரீமத் படி உருவாகுகிறது. 21 தலைமுறை வரை செல்லும் அளவிற்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது. மேலும் அனைவரும் சத்கதியில் இருப்பதால் குருவினுடைய அவசியம் இல்லை. ஓம் சாந்தி. ஓம் சாந்தியினுடைய பொருள் என்ன? சுய தர்மத்தில் அமருங்கள் அல்லது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமைதியில் அமருங்கள். இதற்கு தான் சுய தர்மத்தில் இருப்பது என்று பெயர். பகவான் வாக்கு: சுய தர்மத்தில் அமருங்கள். உங்களுடைய தந்தை உங்களை படிக்க வைக்கின்றார். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற படிப்பு படிக்க வைக்கின்றார். ஏனென்றால் பாபா எல்லையற்ற சுகத்தை கொடுக்கக்கூடியவர். படிப்பினால் சுகம் கிடைக்கிறது அல்லவா? தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமருங்கள் என இப்போது பாபா கூறுகின்றார். எல்லையற்ற தந்தை உங்களை வைரம் போல மாற்றுவதற்காக வந்து இருக்கிறார். வைரம் போல தேவி தேவதைகள் தான் இருப்பார்கள். அவர்கள் எப்போது மாறுகிறார்கள்? இவ்வளவு உயர்ந்த புருஷோத்தமர்களாக எப்படி மாறுகின்றார்கள்? இதை தந்தையை தவிர வேற யாரும் கூற முடியாது. நீங்கள்தான் பிரஜா பிதா பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணர்கள். மீண்டும் நீங்கள் தேவதைகளாக மாற வேண்டும். பிராமணர்களுக்குத்தான் குடுமி இருக்கிறது. நீங்கள் சூத்திரனிலிருந்து பிராமணர் ஆக வேண்டும். பிராமணர்களுக்குத்தான் குடுமி இருக்கிறது. நீங்கள் சூத்திரனிலிருந்து பிராமணராக ஆகின்றீர்கள். நீங்கள் பிரஜா பிதா பிரம்மாவின் வாய்வழி வம்சம், வயிற்று வழி வம்சம் கிடையாது. கலியுகத்தில் இருப்பவர் அனைவரும் வயிற்று வழி வம்சம். சாது, சந்நியாசி, ரிஷி, முனி போன்ற அனைவரும் தோப்பர் யுகத்திலிருந்து வயிற்று வழி வம்சத்தினராக இருக்கின்றனர். இப்பொழுது பிரஜா பிதா பிரம்மகுமாரிகளாகிய நீங்கள் மட்டும்தான் வாய்வழி வம்சத்தினராக மாறுகின்றீர்கள். இது உங்களுடைய மிக உயர்ந்த குலம், தேவதைகளை விட உயர்ந்தது. ஏனென்றால் உங்களை படிக்க வைக்க மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றக்கூடிய தந்தையே வந்திருக்கின்றார். குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஏனென்றால் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இங்கு வருவதில்லை. இங்கே ஞான மார்க்கத்தை சார்ந்தவர்கள் தான் வருகின்றார்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் பக்தியின் பலனை அடைவதற்காக வருகின்றீர்கள். இப்பொழுது பக்தியின் பலனை யார் அடைவார்கள்? எல்லோரையும் விட அதிகமாக பக்தி செய்தவர்களே கல்லிலிருந்து தங்க புத்தியாக மாறுகின்றார்கள். அவர்கள்தான் வந்து ஞானம் பெறுகின்றார்கள். ஏனென்றால் பக்தியின் பலனை பகவானே வந்துதான் கொடுக்க வேண்டும். இது நன்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்போது நீங்கள் கலியுகத்திலிருந்து சத்தியுகத்திற்கு, அதாவது விகாரியிலிருந்து நிர்விகாரியாக புருஷோத்தமர்களாக மாறுகிறீர்கள். லட்சுமி நாராயணன் போன்று மாறுவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இவர்கள் பகவான் பகவதி என்றால் நிச்சயம் இவர்களை பகவான் தான் படிக்க வைப்பார். பகவான் வாக்கு. ஆனால் பகவான் என்று யாரை கூறுகின்றோம்? பகவான் ஒருவர்தான். பகவான் என்பவர் 100 பேரோ 1000 பேரோ இருக்க முடியாது. கல்லிலும் மண்ணிலும் இருக்க முடியாது. தந்தையை அறியாத காரணத்தால் பாரதம் எவ்வளவு ஏழையாகிவிட்டது. பாரதத்தில் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. இவர்களுடைய குழந்தைகள் யாரெல்லாம் இருந்தார்களோ ராஜ்யத்திற்கு அதிபதியாக இருந்தார்கள். நீங்கள் இங்கு வந்திருப்பதே ராஜ்யத்திற்கு அதிபதியாவதற்கு. இவர்கள் இப்போது இல்லையல்லவா? பாரதத்தில் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. எப்பொழுது இந்த தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்ததோ, சூரிய வம்சம் சந்திர வம்சத்தை சார்ந்தவர் இருந்தாரோ, அப்பொழுது வேற எந்த தர்மத்தினரும் இல்லை. இந்த நேரத்தில் மற்ற அனைத்து தர்மங்களும் இருக்கிறது. இந்த தர்மமே இல்லை. இதுதான் அடித்தளம். இதை வேர் என்கிறோம். இந்த நேரத்தில் மனித சிருஷ்டி என்ற மரத்தின் வேர் முழுமையாக எரிந்துவிட்டது. மற்ற அனைத்தும் நிற்கின்றது. இப்போது அவர்கள் அனைவரும் ஆயுளும் முடியப் போகின்றது. இந்த மனித சிருஷ்டி என்பது பலவித மதங்கள் நிறைந்த மரம்.
விதவிதமான பெயர், ரூபம், தேசம், காலம் என பல வகைகள் இருக்கின்றன அல்லவா? இது வெரைட்டி மரம். எவ்வளவு பெரிய மரமாக இருக்கிறது! கல்ப கல்பமாக இந்த மரம் இற்று போய் தமோ பிரதானமாக ஆகும்பொழுது நான் வருகின்றேன் என பாபா புரிய வைக்கிறார். பாபா வாருங்கள், பதித்தமான எங்களை பாவனமாக்குங்கள் என நீங்கள் அழைக்கின்றீர்கள். பதித்த பாவனன் என்று கூறும்பொழுது நிராகார தந்தையின் நினைவு வருகிறது. சாகாரத்தின் நினைவு ஒருபோதும் வராது. பதித்த பாவனர் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒருவர்தான். சத்தியுகமாக இருந்தபோது நீங்கள் சத்கதியில் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கிறீர்கள். மற்ற அனைவரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். மேலானவரிலும் மேலானவர் மற்றும் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் ஒரே பகவான் தான் என பாடப்படுகிறது. உன்னுடைய பெயர் உயர்ந்தது, உன்னுடைய இருப்பிடமும் உயர்ந்தது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பரந்தாமத்தில் வசிக்கிறார் அல்லவா? இது மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சத்தியுகம், திரேதா, தாப்பர், கலியுகம், பிறகு சங்கமயுகம். இதை பற்றி யாரும் அறியவில்லை. நாடகத்தில் இந்த பக்தி மார்க்கம் கூட உருவாக்கப்பட்டு இருக்கிறது. பாபா இந்த பக்தி மார்க்கத்தை ஏன் உருவாக்கினார் என கூற முடியாது. இதுவே அனாதியாகும். நான் உங்களுக்கு இந்த நாடகத்தின் இரகசியத்தை புரிய வைக்கின்றேன். நான் உருவாக்கினேன் என்றால் எப்பொழுது உருவாக்கினேன் என கேட்பார்கள். இது அனாதியானது என்று பாபா கூறுகின்றார். எப்பொழுது ஆரம்பமானது என்ற கேள்வி வர முடியாது. இந்த நேரத்தில் ஆரம்பமாகியது என்று கூறினால் அடுத்து எப்பொழுது முடியும் என்று கேட்பார்கள். ஆனால் முடிவதே இல்லை. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. நீங்கள் பிரம்மா, விஷ்ணு, சங்கருடைய சித்திரங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். இவர்கள் தேவதைகள். திரிமூர்த்தியை காண்பிக்கின்றார்கள். அதில் உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவனை காண்பிப்பது இல்லை. அவரை தனியாக பிரித்து விடுகிறார்கள். இப்பொழுது பிரம்மா மூலமாக ஸ்தாபனை நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ராஜ்யத்தில் அனைத்து விதமான பதவிகளும் இருக்கிறது. ஜனாதிபதி, பிரதம மந்திரி, முதலமைச்சர் இவர்கள் அனைவரும் ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள். சத்தியுகத்தில் ஆலோசனை வழங்கக்கூடிய யாருமே தேவையில்லை. இப்போது உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிற ஆலோசனை ஸ்ரீமத் அழியாததாக ஆகிவிடுகிறது. இப்பொழுது எவ்வளவு ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள். நிறைய பேர் இருக்கிறார்கள். பைசா செலவு செய்து ஆலோசனை வழங்குவதற்காக அமைச்சராக ஆகிறீர்கள். இவர்கள் லஞ்சம் வாங்குகின்றனர், நிறைய சாப்பிடுகின்றனர் என அரசாங்கமே கூறுகிறது. இதுதான் கலியுகம். அங்கே இதுபோல் நடக்காது. மந்திரி போன்றவர்களின் அவசியம் இல்லை. இந்த வழி 21 ஜென்மங்களுக்கு தொடர்கிறது. உங்களுக்கு சத்கதி கிடைக்கிறது. அங்கே குருவின் அவசியம் இருக்காது. சத்தியுகத்தில் குருவும் இல்லை, மந்திரியும் இல்லை. இப்பொழுது உங்களுக்கு அழியாத 21 தலைமுறைகளுக்காக 21 வயோதிக பருவத்திற்கு ஸ்ரீமத்து கிடைக்கிறது. வயதானவராகி பின் சரீரத்தை விட்டுவிட்டால் குழந்தைகள் ஆவார்கள். பாம்பு ஒரு சட்டையை தோலை விட்டுவிட்டு இன்னொரு தோலை எடுப்பது போல விலங்குகளுடைய எடுத்துக்காட்டு கொடுக்கப்படுகிறது. மனிதர்களுக்கு சிறிது கூட அறிவு இல்லை. ஏன் என்றால் கல் புத்தியாக இருக்கின்றனர். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பிராமணர்கள், பிராமணிகள் என பாபா புரிய வைக்கிறார். அனைவரின் அழுக்கான துணிகள் துவைக்க என கிரந்தத்தில் கூட படித்து கேட்டிருக்கிறீர்கள். அழுக்கு நிறைந்த துணிகளை போன்ற ஆத்மாக்களாகிய எங்களை தூய்மைப்படுத்துங்கள் என்று பகவானை அழைக்கிறார்கள். ஆத்மாக்களாகிய எங்கள் அனைவரின் தந்தையோ வந்து எங்களுடைய அழுக்கான துணியை தூய்மை ஆக்குங்கள். சரீரத்தை துவைக்க வேண்டியதில்லை, ஆத்மாக்களை தான் துவைக்க வேண்டும். ஏனென்றால் ஆத்மாதான் பதித்தமாகிறது. பதித்த ஆத்மாக்களை வந்து பாவனமாக்குங்கள். ஆகவே இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நான் இங்கே வரவேண்டியிருக்கிறது என பாபா புரிய வைக்கின்றார். நான் தான் ஞானக்கடல், தூய்மையின் கடல். நீங்கள் எல்லையற்ற அப்பாவிடமிருந்து எல்லையற்ற சொத்தை அடைகின்றீர்கள். எல்லைக்கு உட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு உட்பட்ட சொத்தை அடைகின்றீர்கள். எல்லைக்கு உட்பட்ட சொத்தில் துக்கம் நிறைய இருப்பதால் தந்தையின் நினைவை செய்கிறார்கள். அளவற்ற துக்கம் இருக்கிறது. இந்த 5 விகாரங்கள் என்ற ராவணன் உங்களுடைய மிக பெரிய எதிரி என பாபா கூறுகின்றார். இது முதல், இடை, கடை துக்கம் கொடுக்கிறது. இனிமையான குழந்தைகளே,
இந்த பிறவியில் பிராமணராக மாறி காமத்தை வெற்றியடைந்தால் உலகத்தை வென்றவர் ஆகலாம். நீங்கள் தேவதையாவதற்காக தூய்மையை தாரணை செய்கிறீர்கள். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வந்துள்ளீர்கள். இதுவே புருஷோத்தம சங்கம யுகம். இதில் முயற்சி செய்து தூய்மையாக வேண்டும். போன கல்பத்தில் யார் தூய்மையானார்களோ சூரிய வம்சத்தினராக சந்திர வம்சத்தினராக இருந்தார்களோ அவர்கள் நிச்சயம் மாறுவார்கள். நேரம் தேவைப்படுகிறது அல்லவா? பாபா மிக எளிதான யுக்திகளை கூறுகின்றார். இப்போது பாபாவினுடைய குழந்தைகளாக மாறியிருக்கின்றீர்கள். இங்கே நீங்கள் யாரிடம் வந்துள்ளீர்கள்? அவர் நிராகாரர். அவர் இந்த உடலை கடனாக பெற்றுள்ளார். இவர் பல பிறவிகளுடைய கடைசியிலையும் கடைசி பிறவியில் இருக்கிறார் என அவரே தெரிவிக்கின்றார். ஆகையால் எல்லோரையும் விட அதிகமான பழைய உடல் இவருடையதே. யாருடையனா? பிரம்ம பாபாவுடைய. நான் பழைய ராவணனின் அசுர உடலில் யாருக்கு தன்னுடைய பிறவிகளை பற்றி தெரியாதோ அவருடைய உடலில் வருகின்றேன். இவருடையதே பல பிறவிக்கான கடைசி பிறவி. எப்பொழுது இவர் வான்பிரஸ்து நிலையை அடைகிறாரோ அப்பொழுது நான் பிரவேசம் ஆகிறேன். எப்பொழுதும் வான்பிரஸ்து நிலையில்தான் குருவிடம் செல்வார்கள். 60 வயது என்றாலே ஊன்றுகோல்தான் என்று கூறுவார்கள் அல்லவா? வீட்டில் இருந்தால் குழந்தைகளின் அடி திட்டு கிடைக்கும். ஆகையால் வீட்டில் இருந்து ஓடுங்கள். தந்தையை அடிப்பதற்கு கூட பயப்படுவதில்லை. இவ்வாறும் குழந்தைகள் இருக்கின்றனர். தந்தை இறந்துவிட்டால் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று கூறுகின்றனர். நிறைய வான்பிரஸ்திகளினுடைய சத் சங்கம் இருக்கிறது. அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடியவர் ஒருவரே. அவர் சங்கமத்தில் வருகிறார் என அறிவீர்கள். சத்தியுகத்தில் நீங்கள் சத்கதியை அடைகின்ற பொழுது மற்ற அனைவரும் சாந்திதாமத்தில் இருக்கிறார்கள். இதற்கு தான் அனைவருக்கும் சத்கதி என்று கூறப்படுகிறது. தந்தையை தவிர வேறு யாரையும் சத்கதி வல்லல் என்று கூற முடியாது. யாரையும் ஷீ என்றோ ஷீ என்றோ கூற முடியாது. ஷீ என்றால் சிரேஷ்டமான தேவதைகள். ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணன் என்று அவர்களை கூறுகின்றார்கள். அவர்களை மாற்றுபவர் யார்? ஷீ என்று சிவபாபாவைத்தான் கூற வேண்டும். தந்தை தவறுகளை தெளிவுபடுத்தி கூறுகின்றார். நீங்கள் இத்தனை குருக்களிடம் சென்றீர்கள், இருந்தாலும் இவ்வாறு தான் இருக்கிறீர்கள். நீங்கள் மீண்டும் அதே குருவிடம் செல்வீர்கள். சக்கரம் மீண்டும் அவ்வாறே சுழலும். நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது சுகதாமமாக இருக்கிறது. தூய்மை, சுகம், சாந்தி அனைத்தும் அங்கே இருக்கிறது. அங்கே சண்டை போன்றவை இல்லை. மற்ற அனைவரும் சாந்திதாமத்தில் சென்று விடுகிறார்கள். சத்தியுகத்தை லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான வருடங்கள் என்பதெல்லாம் கிடையாது என பாபா கூறுகின்றார். இதுவோ 5000 வருடத்தின் விஷயம். மனிதர்களுக்கு 84 ஜென்மங்கள் என கூறுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஏணிப்படியில் கீழே இறங்கி தமோ பிரதானமாகின்றார்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என பாபா கூறுகிறார். நடிகராக இருந்து நாடகத்தினுடைய படைப்பவர். டைரக்டர் முக்கிய நடிகர்களை அறியாமல் இருந்தால் என்ன சொல்வது? இந்த எல்லையற்ற நாடகத்தை எந்த மனிதர்களும் அறியவில்லை என பாபா கூறுகின்றார். தந்தையே வந்து புரிய வைக்கின்றார். சரீரத்தை எடுத்து நடிக்கிறார்கள் என்றால் நாடகம் அல்லவா என கூறுகிறார்கள். நாடகத்தின் முக்கிய நடிகர்கள் யார்? யாரும் கூற முடியாது. இப்போது இந்த எல்லையற்ற நாடகம் எப்படி பேன் போல செல்கிறது என குழந்தைகள் அறிகிறார்கள். டிக் டிக் என சென்று கொண்டு இருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் முக்கியமானவர். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையும் முக்கியமானவர். அவரே வந்து புரியவும் வைக்கின்றார். அனைவருக்கும் சத்கதியும் கொடுக்கின்றார். சத்தியுகத்தில் வேற யாரும் இல்லை. மிகவும் குறைவானவர்களே இருக்கிறார்கள். அந்த குறைவானவர்களும் அனைவரையும் விட அதிகமாக பக்தி செய்து இருப்பார்கள். உங்களிடம் கண்காட்சி மற்றும் மியூசியத்தில் அதிகமாக பக்தி செய்பவர்களே வருவார்கள். ஒன்று சிவனுடைய பக்தி செய்தல். இதற்கு கலப்படமற்ற பக்தி என்பர், அதாவது அவ்விபச்சாரி. பிறகு பலருடைய பக்தி செய்து விபச்சாரி ஆகி இருக்கிறார்கள். இப்பொழுது மிகவும் முற்றிலும் தமோ பிரதானமான பக்தி இருக்கிறது. முதலில் சதோ பிரதானமான பக்தி இருந்தது. பிறகு ஏணியில் இறங்கி தமோ பிரதானமாகி விட்டார்கள். இது போன்ற நிலை ஏணியிலிருந்து இறங்கி அதாவது அவங்க ஒரு இறங்கி போட்டிருக்காங்க.
இது போன்ற நிலை ஏற்படும் பொழுதுதான் அனைவரையும் சதோ பிரதானமாக மாற்றுவதற்காக தந்தை வருகிறார். இந்த எல்லையற்ற நாடகத்தை கூட நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. எல்லையற்ற தந்தையிடம் எல்லையற்ற சொத்தை அடைவதற்காக நிச்சயம் தூய்மையாக வேண்டும். இப்போது தூய்மையினுடைய சொத்தை அடைந்தால்தான், அதாவது காமத்தை வெல்லும்போதுதான் உலகத்தை வென்றவர் ஆக முடியும். 2. எல்லையற்ற தந்தையிடம் படிப்பை படித்து தன்னை சோழியிலிருந்து வைரம் போல மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லையற்ற சுகத்தை அடைய வேண்டும். இப்பொழுது மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்காக பாபா நம் எதிரில் இருக்கிறார். இப்போது நம்முடையது மிக உயர்ந்த பிராமண குலம் என்ற போதே இருக்கட்டும். வரதானம்: ஞானத்தில் நிறைந்த வள்ளலாகி அனைத்து ஆத்மாக்களுக்காக நல்ல விருப்பங்களை உருவாக்கக்கூடிய மிக உயர்ந்த சேவாதாரி ஆவீர்களாக. நல்ல விருப்பங்கள் உருவாகுவதற்கான விசேஷமான ஆதாரம் நல்ல எண்ணங்கள். யார் வீணான எண்ணம் அல்லது மற்றவர்களின் சிந்தனையில் இருப்பவர்கள் நல்ல விருப்பம் உள்ளவர்களாக இருக்க முடியாது. நல்ல விருப்பங்கள் கொண்ட மனிதர்களிடம் நல்ல எண்ணங்கள் என்ற சக்திசாலியான கஜானா எப்போதும் நிறைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் மற்றவர்கள் மீதும் நல்ல விருப்பம் உடையவர்களாக ஆக முடியும். நல்ல விருப்பம் என்றால் அனைத்து விதமான ஞான ரத்தினங்களால் நிறைந்து இருப்பர். அந்த மாதிரி ஞானத்தில் நிறைந்த வள்ளலாகி நடக்கும் போதும் சுற்றும் போதும் ஒவ்வொருவருக்கும் சேவை செய்து மிக உயர்ந்த சேவாதாரி ஆவர். ஸ்லோகன்: உலக மாற்றத்தின் காரியத்தில் நிமித்தம் ஆகும் பொழுது உலகத்தின் ராஜ்ய அதிகாரி ஆக முடியும். தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.